ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சா இவ்வளவு ப்ராஃபிட் வருமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நிறைய வாட்டி கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க. அது உண்மையால உருட்டான இந்த வீடியோல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, மெட்டீரியல்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அது உங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாது. இப்போ எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கும். அடுத்த ஸ்டெப்பா பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்ற போது இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதோட காஸ்ட்டையும் பிரியாணி சேல்ஸ் பண்ண அப்புறம் வர இன்கமையும் கம்பேர் பண்ணி தான் ப்ராஃபிட்டா லாஸான்றதை டிசைட் பண்ணுவோம் பேசிக்கா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஸ்டார்டிங்ல ஒரு 3 கிலோ பிரியாணி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கா ரைஸ், சிக்கன், மசாலா, ஸ்பைசஸ், அப்புறம் கேஸ், அவ்வளவுதான். இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். 3 கிலோ பிரியாணிக்கு அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2 கிலோ சிக்கன் தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு 400 ருபீஸ்னு வச்சுக்கலாம். அப்புறமா ஆயில், ஸ்பைசஸ், மசாலா, வெஜிடபிள்ஸ் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 500 ருபீஸ்னு வச்சுப்போம். பார்சல் பண்றதுக்கு பார்சல் கவர்ஸ், கேஸ், இது எல்லாத்துக்குமே சேர்த்து 3 கிலோ பிரியாணி செய்யறதுக்கு 1500 பக்கம் கண்டிப்பா வந்துடும். ஸோ இப்போ நீங்க செஞ்ச எல்லா பிரியாணியுமே வித்துட்டீங்க, சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது நீங்க பிக்ஸ் பண்ண ரேட்டை பொறுத்து 2500 2800 வரைக்குமே இன்கம் வரும். மெட்டீரியல்ஸ்க்கு செலவு பண்ற எக்ஸ்பென்ஸ் போக மிச்சம் இருக்கிற எல்லாமே ப்ராஃபிட் தான். இது நீங்களா கத்துக்கிட்டு ஓனா பண்றீங்கன்ற போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா நிற்கும். இதே ஒரு ஆள் வச்சு லேபர் வச்சு பண்றீங்கன்ற போது ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா தான் வரும். பரவாயில்ல, இவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படின்ற மாதிரி யாரும் ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ, இப்போ ஒரு நாள் சேல்ஸ் ஆகல, நீங்க அதிகமா போட்டீங்க அப்படின்ற போது அது ஃபுல்லாவே லாஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அந்த அளவுக்கு லாஸும் இருக்கும். அது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ரன் பண்ண கத்துக்க வேண்டியதான். ஃபைனலா என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நீங்க நல்ல டேஸ்ட் கன்சிஸ்டன்சியா கொடுத்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ வரையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது இது ஒரு சூப்பரான பிசினஸ், தாராளமா பண்ணலாம்.